வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஆனால் இந்த வீடியோ நான் எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிருத்திகை அன்னைக்கு நான் பண்ண பூஜை தான். கிருத்திகை அப்படின்னாலே நான் 6 விளக்கு ஏற்றுவேன். இது நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நானும் ஒரு முருக பக்தர் தான். ஸோ முருக பக்தர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட்டில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. இந்த 6 விளக்கு ஓம் சரவணபவ அப்படிங்கிற சக்கோண கோலத்தில் வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன வேல் வச்சுருந்தேன். நான் எப்போவுமே ஒரே மாதிரி அலங்காரம் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அது மாதிரி செய்வேன். சில சமயம் வரிசையாக விளக்கு ஏற்றுவேன். ஸோ நம்ம மனசில் அப்போ என்ன தோணுதோ அது முருகன் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி பூஜை அறையில் நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம பிளான் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது முருகனுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த டாப்ஸ் நான் சாரதாஸில் எடுத்திருந்தேன். வித் லைனிங்கோட இருக்கும் அந்த டாப்ஸு. அதனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 790 ரூபா. எப்போவுமே ஒரே ஷாப்பில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மாட்டேன். ஆனால் துணியை பொறுத்த வரைக்கும் சாரதாஸ் தான் எனக்கு ஃபேவரெட்டு. இப்போ நவனிதாஸும் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு கடையாயிடுச்சு. எது நமக்கு ஒத்து வருதோ மாற்றி மாற்றி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இன்னைக்கு நாங்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எங்கே கிளம்புனோம் அப்படின்னா ஒரு முக்கியமான முருகன் கோவிலுக்கு தான். இந்த கோவிலுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 தடவை போயிட்டோம். இப்போ ரீசெண்டாக 2 தடவை தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் ஒரு ஜாதகத்தை நாங்கள் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அதே மாதிரி என் மாமனாரும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த கோவிலுக்கு போகணும், நம்ம எல்லாம் சேர்ந்து போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். பங்குனி உத்திரம்லாம் முடிக்கிட்டு மாமா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு முத நாள் நைட்டு பிளான் பண்ணோம். கிருத்திகை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வருது. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நான்வெஜ் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம பேசாமல் என்ன பண்ணலான்னா, மாமா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே முத நாளே அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டோம், காலையில் லேட் பண்ணிடாதீங்க, வெயில் அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக கிளம்பிடலாம், 8 மணிக்கெலாம் கிளம்பிடலான்னு சொல்லியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு பூஜை ரூமில் முத நாளே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் விளக்கு எல்லாமே. அடுத்த நாள் நல்லபடியாக விளக்கு, குலதெய்வ விளக்கு, மாரியம்மனுக்கு விளக்கு, அதுக்கப்புறம் முருகனுக்கு சிவபெருமானுக்கெல்லாம் ஏற்றிட்டு நிலைவாசல் விளக்கும் ஏற்றிட்டேன். அபிஷேகம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் கிருத்திகை அன்னைக்கு ஒரே ஒரு அபிஷேகம் பசும்பாலால் அபிஷேகம் பண்ணேன். பாலால் அபிஷேகம் செஞ்சாலே பல ஜென்ம பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலுக்கும் பண்ணேன். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் நல்லபடியாக பூஜை பண்ணேன். எளிமையாக பூஜை பண்ணாலும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது முருகனை தான். அதனால் வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணேன். அன்னைக்குன்னு பார்த்து பூ கூட வாங்க மறந்துட்டேன் முத நாள். அதனால் வீட்டில் பூத்த செவ்வரளி மலரும் அப்புறம் நந்தியாவட்டம் பூ, வெள்ளை கலர் பூவும் இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சாத்தினேன். அப்புறமா 6 முக தீபத்தையும் ஏற்றிட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏற்றினேன். நம்ம பூஜை பண்ணும்போது எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியோ இல்லை இவங்க நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே தீபத்தை ஏற்றவே கூடாது. இந்த வாழ்க்கை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம விளக்க ஏற்றலாம். அதே மாதிரி திருவிளக்கே போற்றி நம்ம விளக்கு ஏற்றலாம். இல்லை எந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த கடவுளுக்கு உரிய ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம விளக்கு ஏற்றுறதுங்கிறது நமக்குமே ரொம்ப நல்லது. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போகும்போது பொதுவாக நான் saree தான் கட்டணும்னு நினைப்பேன். ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எல்லாருமே சேர்ந்து போகிறனால நான் பின் சீட்டில் தான் உட்காரணும். சீட்டை மடக்கி அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரணும். அதுவும் இல்லாமல் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்ப தூரம் போகிறனால அப்படிங்கிறனால நான் சுடிதார் அதுவும் புது சுடிதார் போட்டிருந்தேன். முருகனை பார்க்கறதுக்காக சிவப்பு கலர் சுடிதாரே அமைஞ்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமா பசும்பால் காய்ச்சி அதை முருகனுக்கு வச்சு நல்லபடியா நெய்வேத்தியம் பண்ணி தீபம் தூபம் ஆராதனை எல்லாமே காமிச்சு சூடம்பத்தி எல்லாம் காமிச்சிட்டு நல்லபடியா வீட்டுல இருந்து கிளம்பணும். நீங்க கிருத்திகைக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்வீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிருத்திகை வழிபாடு செய்யறேன், விரதம் இருக்கல. விரதமா இருந்தா காலையில இருந்து நம்ம சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது விசேஷம் வந்தால் வீட்டில் இருக்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய விரதத்தை அவங்க மேலே திணிக்க முடியாது. ஒரு சில நேரங்களில் இதனால் சண்டை கூட நிறைய வீட்டில் வரும். அதனால் நான்வெஜ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னா இதனால பிரச்சனை உண்டாக்கி நம்ம முருகனை கும்பிட்டுனால தான் சண்டை வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக
நீங்கள் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக முருகனுக்கு விளக்கு ஏற்றிட்டு என் கணவருக்காக நான் சமைக்க போகிறேன், அவங்களுக்கு வந்து இதான் பிடிக்கும், இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்க செஞ்சு கொடுக்க போகிறேன், உனக்கு முதல்ல நான் வந்து வணங்கிட்டு நல்லபடியாக வந்து நான் வீட்லேயும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி முருகன்ட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க சமைக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக தான் சாமியே கும்பிடுறோம். ஆனா அந்த சாமி கும்பிடுறதுனாலேயே சில வீட்டுல பிரச்சனை வரும். அதுல எங்க வீடும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு சரி நம்மளுடைய விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசிப்போம். எதுக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு அதனால மன வருத்தம் வந்து அதனால பாதிப்பும் நமக்கு தான் வருது. நம்ம இவ்வளவு பக்தியா இருந்தும் நமக்கு ஏன் அப்படி நடக்குது, ஏன் வந்து கடவுளுக்கு வந்து நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறத விட கடவுள் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் உன்னை மனித பிறவி எடுக்க வச்சு எல்லா விஷயங்களும் நம்ம அனுபவிக்க விடுறாரு. அப்படி அனுபவிக்காம அதை ஏன் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து சில விஷயங்கள்லாம் இப்பெல்லாம் யோசிச்சு தான் பண்றேன். அதுக்கு பலனா வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எங்க வீட்டுக்காரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான தினங்கள்ல சரி பரவாயில்ல நான்வெஜ் கூட நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போ வந்து நீ சாமி கும்பிடு அப்படிங்கிற மாதிரி இல்ல கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும், நம்பிக்கையும் வேணும். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படிலாம் நம்ம வந்து பண்ணும்போது ஒரு சிலர் வந்து என் கணவர் வந்து காசே தர மாட்டேங்கிறாங்க, இதுல எங்க நான் சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில புலம்பல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்குமே நடந்திருக்கு. ஆனா நான் வந்து அந்த சேமிப்பை வந்து நான் விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எவ்வளவு கிடைக்குதோ அதை சேமிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப என் கணவரே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால எல்லாத்துலயுமே கொஞ்சம் நம்பிக்கையும் பொறுமையும் இருங்க, புலம்பல்கள் மட்டும் வேண்டாம். இப்ப நாங்க வந்திருக்கிறது எந்த கோயில் அப்படின்னா வயலூர் முருகன் கோயில் தான். வயலூர் குமாரனை பார்க்க தான் வந்திருக்கோம், வள்ளி தெய்வானையோட. அதுக்கு முன்னாடி காவல் தெய்வமா இருக்கக்கூடிய தேரடி கருப்பண்ண சுவாமிக்கு சுருட்டும் சாம்பிராணியும் வந்து போட்டுட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டோம். அங்க ஒரு நாய்க்குட்டி வந்து யோகிட்ட வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்துல பிள்ளையார் இருந்தாரு, அவரையும் போய் வணங்கிட்டு நல்லபடியா வந்து சுருட்டுலாம் சாத்தணும். அந்த சுருட்டு சாத்துறது எதுக்காகனா நமக்கு கிட்ட இருக்க உடம்புல இருக்க கெட்ட சக்திகள் இல்ல எதிர்மறையான ஆற்றல்கள்லாம் வெளியேறி நமக்கு ஒரு நேர்மையான ஒரு விஷயங்கள் நடக்கும். நிறைய பழமையான சிலைகள் இருக்க மாதிரி இருக்கும் முருகன் சிலையை. இங்க வந்து வள்ளி தெய்வானையோட ஆறு முகத்தோட வந்து அமர்ந்த கோலத்துல வந்து காட்சி அளிப்பாரு. அதே மாதிரி அந்த அரச மரத்தடி பிள்ளையார் பக்கத்துலயும் ஒரு பிள்ளையார் ஒரு முருகன் இருப்பாரு. அதே மாதிரி நம்ம உள்ள போகும்போது வன்னி மரத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான முருகன் வந்து இருப்பாரு. ஸோ இங்க வந்து தலவிருட்சம் வந்து வன்னி மரம் தான். இங்க நிறைய பேர் வந்து அன்னைக்கு கிருத்திகைனால கொஞ்சம் கும்பலா இருந்தாலுமே நம்ம சாமி வந்து கும்பிட்டோம், நல்லாவே தரிசனம் கிடைச்சது. அப்போ வந்து வெற்றிலை தீபம் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. வெற்றிடத்தை வந்து ஒரு வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா அது வெற்றிலை தீபம் தான். இதை வந்து நான் ஆரம்பத்துல வந்து ஒரு பரிகார தீபமா தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முருகனுக்கு பிடிக்கும், நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் மாறிடுச்சு. இத்தனை வாரம் போடணும், இத்தனை நாள் போடணும் அப்படின்லாம் இல்லை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நம்ம மாதவிடா இல்லாத காலங்கள் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் வந்து போடுவோம், முருகனுக்காக ஸ்பெஷலா ஒரு தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுல இத்தனை வாரம் இத்தனை நாள் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஸோ அதனால நான் வந்து அப்படிதான் போடுறேன். யோகியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு சொன்னா அவனும் வந்து ஏத்துனாங்க. அப்புறம் எங்க நாத்தனார் பொண்ணுலாம் விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. என் மாமியாரும் வந்திருந்தாங்க, மாமனாரும் வந்திருந்தாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதே வந்து என் மாமனாருக்காக தான். அவர் தான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, அவருடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிளான் பண்ணேன். அது அங்க போய் தான் எனக்கு தெரிஞ்சது எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் இங்கதான் வந்து கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்தது, அதாவது கிருத்திகை அன்னைக்கு தான் தெரிய வந்தது. அப்புறம் அன்னதான உண்டியல்ல யோகி கையால ஒரு 100 ரூபா வந்து போட சொன்னோம். உள்ள வந்து தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை வந்து பண்ணோம். ஸோ உள்ள வந்து கும்பலா இருக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா அர்ச்சனை வந்து பெருசா நம்ம பேர் சொல்ல முடியாது. அதனால யோகி பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணோம். அப்புறம் குமாரஸ்தவம் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரம் வந்து இருக்கும், அதுவும் வந்து பார்த்துட்டு அதை படிச்சுட்டு இருந்தோம். கந்த சஷ்டி கவசம் வச்சிருப்பாங்க, செவுத்திலே வந்து பொறிச்சிருப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பார்த்து, நிறைய திருப்புகள், அருணகிரிநாதரோட சிலை, இதெல்லாம் வந்து அருணகிரிநாதர் பார்க்கும்போது உங்க அளவுக்கு எங்களால பக்தி செய்ய முடியாட்டியும் ஓரளவுக்கு நாங்க பக்தி செய்யறோம். இதுல சில சுயநலமான பக்திகளும் இருக்குதான், இருந்தாலுமே வந்து எங்களை வந்து நல்லபடியா வச்சிருங்க, உங்களை மாதிரி வந்து முருகனை வந்து நாங்க அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு அங்க வந்து உற்சவர் சிலையையும் பார்த்து நல்லபடியா வேண்டிக்கிட்டோம். அப்புறம் தினை மாவு வந்து நான் வாங்கியிருந்தேன். அங்க போயிட்டு முருகனுக்கு பிடிச்ச தினை மாவு வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து மடிப்பிச்சை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காணிக்கெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லபடியா அந்த வன்னி மரத்தை சுத்தி அந்த முருகனையும் வேண்டிக்கிட்டு நல்லா ரொம்ப சந்தோஷமா வேண்டிட்டு வந்தோம். ரொம்ப திருப்தியா வந்து சாமி கும்பிட்டோம். இந்த வன்னி மரத்துக்கிட்ட நம்ம எது சொன்னாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் முருகன் கிட்ட இருக்கிற வன்னி மரம், அதனால வன்னி மரத்துல சொன்னா கண்டிப்பா அந்த முருகன்ட்டையும் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வயலூர் போகும்போது முதல் தடவை
2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் போனப்போ வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து என் செருப்பு வந்து தொலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து போன தடவை வந்து போனப்பையும் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன். அப்புறம் சிலைகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ராஜ அலங்கார சிலை வந்து 3500 ரூபா, கீழே இருக்கிற சின்ன சிலை வந்து 1200 ரூபா சொன்னாங்க. இந்த மலேசியா முருகன் வந்து 750 ரூபா சொன்னாங்க. அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு சிலைகள் வந்து இருக்கும். இருந்தாலும் அவ்வளோ காசு போட்டு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நான் வாங்கலை இந்த தடவை. ஏன்னா நம்ம வந்து எனக்கு அந்த சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே ஏன் வாங்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து வாங்கலை. சரி, அவரா என்னைக்காவது கிஃப்டா வந்தா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு காலைல யாருமே சாப்பிடல. போயிட்டு 11 மணிக்கு தான் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். தோசையும் பொங்கலும் வந்து சாப்பிட்டு அங்கே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோலாம் நல்லபடியாக எடுத்துட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி கோபுரத்தை வேண்டிக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த செவ்வாய்க்கிழமையில உங்ககிட்ட வயலூர் முருகனுடைய அந்த வீடியோவை காமிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் வயலூர் முருகன் கோயில் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க கொடுத்த மாலையை வீட்டுக்கு வந்த உடனே அந்த கதவுல வந்து கட்டி விட்டேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற, என் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற உங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ற, என்னை வாழ்த்துற உங்க அனைவருக்குமே நன்றி. ஓம் சரவணபவ. வணக்கம்.